நான் 1000 ரூபாய் கூட வக்கு இல்லை. உங்க கல்வியில் சிறந்த மாநாட்டில் இன்னொரு பையன் எந்திரிச்சு 1000 ரூபாய் இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுங்கன்ற. கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈட்டுற கடையா திறந்து விட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னா இப்போ பாடுன என் பாட்டன் பாரதியை உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியுது. அன்னைக்கு ஒருத்தவன் தான் அவனுக்கு மட்டும் அடிமையா இருந்த என் நாடு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அடிமையா இருக்க துடிக்குது. இதை டெவலப்னு சொல்லுது, இதை வளர்ச்சின்னு சொல்லுது. தங்கச்சி கேட்கறவன் கேன பையன்னா கேப்பையில நெய் விடியுதும்பா எங்க ஊர்லயும்பா. இங்க கேட்கறவன் கேன பையில சொல்றவன் தான் கவனமா இருக்கணும். யார்கிட்ட சொல்றோம்னு பார்த்து பேசணும். சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறதுக்கு நாங்க பார்த்து படிக்கிற பக்கிரின்னு நினைக்கிறீங்களா? எங்களெல்லாம் உலக அரசியல உள்ளங்கள் வச்சுட்டு தர்ற பசங்க நாங்க. இத்தனீண்டு பய 35 வயசு உள்ள இப்ராஹிம் எப்படி பண்றான்னு பாரு. நான் பேசுனது அங்க அந்த ஊர் சீமாங்கிறேன். என்னை நீ பார்த்து சிரிக்கிற. நான் மரங்களில் மாநாடு போட்டு சிரிச்சு அப்பதுக்கு அலையாத்திமா காடுகளுக்கு மாநாடு போடுறேன். இதான் பெரிய இவனாச்சா? அது சீமான் சொன்னா சிரிக்கிறது, சினிமாக்காரன் சொன்னா ரசிக்கிறது. டேய் உங்களெல்லாம் மூச்சந்தில் வச்சு வெளுக்கிற காலம் வருதா இல்லையா? மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சீவி பூ வச்சு ஒரு பொட்டு வச்சு போடுவான். நான் 1/2 மணி நேரத்தில் மொட்டை அடிக்க போகிறோம், அதனால நல்லா நல்லா ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கடாடே. அது அந்த கதை தான். அது இங்கே வந்து தான் சோறு போடுறேன்னு பெருமையாக பேசுகிறேன். எல்லாருக்கும் சோறு 1000 ரூபா காசு பஞ்சப்படி. ஒரு பராரி கூட்டமாக துப்புரவு பணியாளர்னா காலை உணவு போடுறோம் உங்களுக்கு. இது எப்படி பார்க்கறது? இது ஒரு சேவைன்னு பார்க்குறியா? இந்த மானங்கட்ட கூட்டத்துக்கு ஒரு வேளை சோத்தை போட்டு கையில் 500 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும்னு நினைக்கிறியா? எப்படி எடுத்துக்கிறது? அவர் சொல்லவே இல்லையே. நீங்க அவருக்கு பதிலாக நீங்க பேசுவீங்க. இங்க பாருங்க, அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லா 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே. 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாங்க. சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க. ஏன்னா நீங்க என்ன இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே. நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம்? எப்படிப்பட்ட மாற்றம்? நாங்க சாத்தியம் இல்லாததை பேச மாட்டோம் அப்படின்னு. சாத்தியத்தை தான் பேசுவோம். எது சாத்தியம்? அவருக்கு சொல்லிக் கொடுங்க. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை. சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பதற்கு பெயர் தான் புரட்சி. அதுதான் முயற்சி, அதுதான் ட்ரீம், அதுதான் கனவு. அது சொல்லிக் கொடுக்கணும். அவர் அதெல்லாம் சொன்னா கத்துக்கிற கேட்கிற மாதிரி இல்ல. அண்ணன் சொல்றாரு, என்னமோ சொல்றாரு கேட்போம்ட்டு விமர்சிக்கிறாரு. இது விமர்சிக்கிறது இல்ல. இப்ப சரி விட்டுருவோம். நான் 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் வந்து 26 தேர்தலில் நிக்க போறேன். எனக்கு என்ன ஆட்சி 5 வருஷம் கொடுத்து நான் அதை அழிச்சேனா, நாட்டை கொள்ளையடிச்சேனா, ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிச்சேனா, மலையை வெட்டினா, மணல் அள்ளினா, கொலை பண்ணனா, கொள்ளையடிச்சேனா, என்ன செஞ்சேன்? என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு? அதிகாரத்தில் இருக்கிறவன், அநியாயம் செய்கிறவன், ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைக்கிறவன், வளத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிற கொடுக்கிறவனை பேசாது, எந்த விமர்சனம் வைக்காது. இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் வைக்க காரணம் என்ன? எல்லாரும் எதிர்க்கிறாங்களா? காரணம் என்ன? நாங்களே அதை பொருள்படுத்துறது இல்லை. ஏன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள் போய என்னை விமர்சிக்கிறது உன் வேலை, உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது என் வேலை, அவ்வளவுதான். நாங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு, அதன் லட்சியத்தை மரமாக்கு. வேர்க்காம விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாம வளர முடியாது. விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான். இவன் அதிகமா விமர்சிக்கிறான், அவன் ரொம்ப பயப்படுறான். 3 முறை நிதி ஆயோக்கு வர முடியாது. ஈடி இந்தா ஓடி வாரேன் மொழி அப்படின்னு போனது நானா வர சண்டை போட்டேன். எல்லாம் போட்டு இந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தினதுக்கு முதல்ல அதை பாராட்டி பேரணி நடத்தின மகான் யாரு? பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களின் முதலமைச்சர் கூட போகல. கொடியை பிடிச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் கூட்டிக்கிட்டு இந்த வீதியில நடந்து போன பெருமகன் யார்? விஜய் ஏத்து பேசினா திமுக கைக்கூலி, திமுக ஏத்து பார்த்தா RSS கைக்கூலி. உங்களை ஒழிக்க எங்க பாரு சேட்டை தானே. இதெல்லாம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ஆண்மை. பள்ளியில் ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு, வக்கீல் வேஷம் போட்டு, பொறியாளர் இருந்து இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவான்ல, அவன் டெத்தாஸ்கோப் போட வருவான். அவன் அந்த மாதிரி வந்தா இது நாடகமா என்ன தங்கச்சி? நான் தான் சொல்றேன், இது திராவிட மாடல் கிடையாது, விளம்பர மாடல். அவங்களே மாடல்ட்டாங்க. இது ஒரு விளம்பரம், செய்தி அரசியல், விளம்பர அரசியலை தவிர வேற என்ன தெரியும்? 2100 பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு கழிவறை விட கேவலமா அரசு பள்ளிக்கூடம் இருக்குது. கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈட்டுற கடையா திறந்து விட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னா இப்ப பாடுன என் பாட்டன் பாரதியை உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியும். 50,000 பேர் தாய்மொழியில தேர்வு எழுத வரல 10th படிச்சுட்டு வெளியில வர பட்டம் படிச்சுட்டு வெளியில வரவனுக்கு தாய்மொழி எழுத படிக்க தெரியல. என்ன சிறக்குது சொல்லுங்க? ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு கட்டணும். முதலாளிகளினுடைய லாபம் ஈட்டுற சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில சிறக்குது தமிழ்நாடு. அதுல பாத்தீங்கல்ல 5 நாளும் சாம்பாராம்,
எல்லாத்துக்கும் ஒரே டிஷ்ஷா. தங்கச்சி இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி. இவங்களை போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து, சமூக நீதி தெரியுமில்ல, கட்டடத்துக்கு பேரு செங்கல் சிமெண்ட் சாந்துக்கு பேரு சமூக நீதி. அதுவும் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி. சமூக நீதியை காப்பாத்தினா சமமா உட்காந்தலடா எல்லாம் படிக்கணும். என்னையா உன் சமூக நீதி, சமகால நீதி? ஏன் பிசி எம்பிசி எல்லாம் படிக்கிற விடுதியில் இவங்களை ஒன்னா உட்காந்து படிக்க வையா? அது சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். அதை சாதிக்க முடியல. ஏதோ கல்வியை பத்தி கல்வியில் சிறந்த மகான்கள் பேரறிஞர்கள் பேசும்போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான். அதுல ஒருத்தர் இளையராஜா படிச்சாரா, சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா, ரகுமான் படிச்சாரான்னு கேக்குறாங்க. அவங்களெல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிராதீங்க. நான் என்ன சொல்றேன்னே நீங்க அதுல வாங்கல. நீங்க படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர்னு நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுறேன். நான் என்ன சொல்றேன்னே உனக்கு புரியல. நீ அந்த மேடையில் நின்று பேசுறதுக்கு யாரு? நீ ஒரு படத்தை இயக்குனர், அவ்வளவுதான். அதுக்கு என்ன காரணம்? நீ படிச்ச கல்விய தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறணும். என்ன சொல்றேன்னு தெரியல, முழு பேச்சையும் கேட்கறது இல்ல. ஏதோ கேட்டு ஒரு கருத்தை சொல்லி கைதட்டு வாங்கிடணும். சரி, முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி என்ன? ஐயா மோடியோட கல்வி தகுதி என்ன? போட்டுக்கிட்டாப்ல எம்ஏ. தம்பி உதயநிதியே பேசுறாப்ல, என்னோட வகுப்பு தொழில படிச்சாப்ல, வக்கீல் ஆயிட்டாப்லன்னு. படிச்சு வக்கீல் ஆயிட்டா, படிக்காம நான் டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டேன், துணை முதல்வர் ஆயிட்டேன். அதானே அதுக்கு பொருள். அதானே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கொண்டாடுவோம். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. பட்டிமன்றம் பாப்பீங்கல்ல, தீபாவளி கூட போடுவாங்க பாருங்க. அதாவது இப்ப இத கேள்வியை கேட்கிறாருல ஐயா எடப்பாடி, அவர் ஆட்சியில முதலீட்டாளர் எழுத்து வந்தார்ல, அவங்க அம்மா ஆட்சியில, அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் எடுத்து வந்தாங்களா? அதெல்லாம் எங்க வெள்ளரிக்க. எல்லா சிப்காடு நீ தொழிற்சாலை நிறுவன இடத்துல என் மக்கள் 20 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காதுன்னு அறிக்கை வருத அரசு தானே கொடுத்து. குடிக்கிற தண்ணியை விஷமாக்கிட்டு எண்ணத்துக்கு இந்த ஏதாவது வெறியாகுதா இல்லையா? நிலம் நஞ்சாயிருச்சு, நீர் நஞ்சாயிருச்சு, காற்று நஞ்சாயிருச்சு. தொழிற்சாலை எதுக்கு வச்ச? அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படுது? தொழிற்சாலையின் உரிமையாளர் யாரு? எத்தனை பேர் வேலைக்கு போறேன்? வளர்ச்சி அடைஞ்சுன்னா எதுக்கு எங்க ஆத்தாவுக்கு 500, என் தம்பிக்கு 500, எங்க அம்மா என் தங்கச்சிக்கு 500, 1000 கொடுக்குற, 1000 எது கொடுக்குற? படிக்க போகும்போது ஏன்னா 1000 ரூபாய் கூட வக்கு இல்லை. உங்க கல்வியில் சிறந்த மாநாட்டில் இன்னொரு பையன் எந்திரிச்சு 1000 ரூபாய், இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுங்கன்றேன். இந்த அளவுக்கு தான் டெவலப் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. நீங்க முதலீட்டாளர்களை கொண்டு வர்றீங்க. இது எந்த மாதிரி கணக்கு? இந்த நாடு எந்த நாட்டில் முதலீடு செய்து? ஏதாவது ஐரோப்பிய நாடுகள்ல, இல்ல ஆஸ்திரேலியால, இல்ல ஆப்பிரிக்க நாடுகள்ல, அரபு நாடுகள்ல ஏதாவது நாட்டுல தொழிற்சாலை தொடங்கி இந்த நாடு வருவாய் பெருக்கிட்டு வருதா? வெளிநாட்டு முதலாளிகளை இங்க வந்து முதலீடு செய்யுங்க. ஒருத்த வர்த்தகத்துக்கு வந்தான் பிரிட்டிஷ்காரன். பல 100 ஆண்டு அடிமையா கிடந்துச்சு இந்த நாடு. அவனை அடிச்சு விரட்டுறது, போராடி விரட்டுறது விடுதலை போராட்டம். நீங்க அவனை கப்பல்ல வந்தவனை விரட்டி விட்டுட்டு வானூர்தியில் வர்றவனை வா வான்னு சிவப்பு கம்பளை விரிச்சு வரவேற்கிறத விடுதலை பெற்ற நாடுன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஏற்கிறீங்களா? எதுக்கிட்டா நினைச்சு? அன்னைக்கு ஒருத்தவன் தான் அவனுக்கு மட்டும் அடிமையா இருந்த என் நாடு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அடிமையா இருக்க துடிக்குது. இதை டெவலப்னு சொல்லுது, இதை வளர்ச்சின்னு சொல்லுது. எந்த முதலாளி மக்கள் சேவைக்கு வருவான்? தன் லாபத்தை வைக்க வருவானா? முதலீடு செய்ய மக்கள் சேவைக்கு வருவானா? தமிழ்நாட்டு இளைஞன், இந்திய நாட்டு இளைஞனுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். படிச்சுட்டு பல லட்சக்கணக்கான இளைஞன் வேலை இல்லாமல் இருக்க, அவனுக்கு வேலை கொடுக்கணும்னு அவனுக்கு என்ன வேண்டுதல்? இங்க நிலம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க, 1000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 எடுத்துக்க. நிலத்தடி நீர் உறிஞ்சிக்க, தடையற்ற மின்சாரம். 1 மணி நேரம் உற்பத்தியில் மின்தடை ஏற்பட்டு இழப்பு ஏற்பட்டால் அதற்கான இழப்பை மத்திய மாநில அரசுகளை ஈடுகட்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக 8 வழிச்சாலை, 4 வழிச்சாலை. இதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட், அதுக்கு 6111 ஏக்கர்ல துறைமுகம். இதுல யார் வசதிக்கு? மக்களின் வசதிக்கா? மக்களின் வசதிக்கு போட்டவன் எதுக்கு 100 கிலோமீட்டருக்கு ஒரு கொக்கு கட்டையை போட்டு காசு வாங்குறேன்? மக்களின் வசதிக்கு அந்த ரோடு போட்டா எதுக்கு வாங்குற? இப்ப நான் வந்தேன்ல கார்ல வந்தல இந்த போடு, இதுக்கு 5 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் கட்டிருக்கேன். எந்த ரோட்ல ஓட்ட கட்டு? அந்த ரோட்டை காட்டுற அதுல மட்டும் ஓட்டிக்கிறேன். 5 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் சாலை வரின்னு எடுத்துட்டு அப்புறம் எதுக்குடா 50 கிலோமீட்டருக்கு 100-150 ரூபாய் காசு வாங்குற? அப்ப என்ன அணுகுமுறை? எல்லா வண்டிக்கும் சாலை வரி எடுக்கிறீங்களா தங்கச்சி? அப்புறம் எதுக்கு அப்புறம் டோல் கட்ட தர்ற? என்னடா நடக்குதுங்க? கேட்டா வளர்ச்சி, வெளிநாட்டுல இருந்து முதலீடு கொண்டு வர்றோம், வெளிநாட்டுல இருந்து நீங்க ஒன்றி முதலீடு செஞ்சது திருப்பி எடுத்துட்டு வரிய, இல்லன்னு இங்க இருந்து நீங்க வச்சுட்டு வரிய. ஐயா எடப்பாடி ஐயா கேட்கட்டும், அவர் ஆட்சியில இதே முதலீட்டாளர் இருந்து அம்மா ஜெயலலிதா முதலீட்டாளர் மாநாடே போட்டாங்க. இதுல என் தம்பி இன்னும் சொல்ல 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் டாப்ல. இங்க 75 லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வு எழுதிட்டே வெளியில் நிக்கிறான். இங்க ஒரு 3937 இடம் தான் வாய்ப்பு. அதுல 15,52,000 பேர் தேர்வு எழுதிருக்கான். இவர் தான் 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த மகான். தங்கச்சி கேட்கறவன் கேன பையன்னா கேப்பையில நெய் விடிதும்பா எங்க ஊர்லயும்பா. இங்க கேட்கறவன் கேன பையில, சொல்றவன் தான் கவனமா இருக்கணும். யார்கிட்ட சொல்றோம்னு பார்த்து பேசணும். சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறதுக்கு நாங்க பார்த்து படிக்கிற பக்கிரின்னு நினைக்கிறீங்களா? எங்களெல்லாம் உலக அரசியல உள்ளங்கள் வச்சுட்டு தர பசங்க நாங்க. சும்மா தொழில் வளர்ச்சின்னு
இத்தனீண்டு பய 35 வயசு உள்ள இப்ராஹிம் எப்படி பண்றான்னு பாரு. நான் பேசுனது அங்க அந்த ஊர் சீமாங்கிறேன். என்னை நீ பார்த்து சிரிக்கிற. நான் மரங்களில் மாநாடு போட்டு சிரிச்சு அப்பதுக்கு அலையாத்திமா காடுகளுக்கு மாநாடு போடுறேன். இதான் பெரிய இவனாச்ச. பனை மரம் நாயாரி பனை மரத்தை பாதுகாக்கணும் போது இவர் பனை மரம் அது ஒரு சாதி மரம். இப்ப நீ பனையை வெட்டாதுன்னு சட்டம் போடும்போது சாதி மரம் இல்லை நீதி மரம் ஆயிருதா? சமூக நீதி மரம் ஆயிருதா? மரங்களை நட்டா நான் மரக்கன்றுகளுக்கு நட்டா அதுக்கு மதிப்பெண் கொடுக்கும்போது சிரிச்சா. இப்ப நீயே ரகசியமா மரக்கன்று நட்டு படத்தை மட்டும் அனுப்புங்க, நாங்க மார்க் போடுறோம். அது சீமான் சொன்னா சிரிக்கிறது, என்ன சினிமாக்காரன் சொன்னா ரசிக்கிறது. டேய் உங்களையெல்லாம் மூச்சந்தில வச்சு வெளுக்கிற காலம் வருதா இல்லையான்னு பாருங்க. எங்க ஊர்ல வந்து தம்பி 80 வயசு 85 வயசு போனா என்ன கேட்டாலும் கொடுக்க ஆரம்பிச்சிரும். சாராயம் கேட்டா கொடுப்போம், கறி சாப்பிட்டா கேட்டாலும் கொடுப்போம், மீன் கருவாடி எது கேட்டாலும் கொடுப்போம். ஏன்னா எங்க அப்பா தாத்தா எல்லாம் சொல்லுவோம் பெரியவங்களாம், விடுப்பான்னு ஒரு 4-5 சந்தைக்கு இருப்பாப்ல, அது நல்லது வல்லதை கொடுங்கப்பா, கடைசி காலத்துல வாய்க்கு ருசியா சாப்பிட்டு போகட்டும்னு. அப்படி இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பேரை வச்சுட்டு போக வேண்டியதுதான் எல்லாத்துக்குமே அவங்க அப்பா. அப்ப என்ன நினைக்க தோணுது, சரி வச்சு அழகு பார்த்துட்டு போங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சீவி கீவி பூ வச்சு ஒரு பொட்டு எடுத்து போடுவான். 1/2 மணி நேரத்துல மொட்டை அடிக்க போறோம், அதனால நல்லா நல்லா ஒரு போட்டோ கூட எடுத்துக்கடாடே. அது அந்த கதை தான். அது அவரை நினைச்சு நான் வருந்துறேன். நாங்க தான் சோத்துக்கு செத்த பயமக்களா இருக்காங்க, அவங்களையாவது தன்மானத்தோட வாழ விடணும். காலை உணவு உப்புமா தானே, நீ வரைய போமா 2 பேரும். ஆனா சொல்லாம போகணும், சொன்னா மாத்தி வாங்க. காலையில 5 நாள் உப்புமாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் இது உப்புமா கம்பெனி. நாங்கெல்லாம் திரைப்படம் தயாரிக்கும் போது எப்படின்னு உப்புமா கம்பெனின்னு ஒழுங்கா காசு தர மாட்டாங்க, ஒழுங்கா அதுக்கு பேரு. மதிய உணவு என் தாத்தம் போடும்போது அன்னைக்கு விடுதலை பெற்ற காலத்துல இவ்வளவு வருவாய் பெருக்கல்ல, கல்வி போய் சேரல, பிள்ளைகளை படிக்க வைக்க என்னன்னா அவனுக்கு வரல. அவனுக்கு ஆடு மாடு மேய்க்க போனாதான் சாப்பாடு, படிக்கணும்னா என்ன பண்றது, ஒரு வேளை சாப்பிடணும்னு நாங்க ஆடு மாடு மேய்க்க போகலைன்னா எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டான். சரி சாப்பாடு போட்டா வருவானா, சரி நோட்டு புத்தகம் வாங்கல, நோட்டு புத்தகம் தாரேன், சீருடையில போட்டுக்கிற துணிமணியில சீருடையும் தாரேன் அப்படி சொல்லி அவன் படிக்க வச்சான்னா அன்னைக்கு தேவை இருந்தது. 60 அவனுக்கு பின்னாடி இவ்வளவு காலம் ஆண்டு விட்டு காலை உணவு சாப்பிட்டுட்டு வர முடியலடா என் மகளும் மகனும் பள்ளிக்கூடத்துக்கு. அப்ப எவ்வளவு வறுமையில என் ஆத்தால பண்ணி வச்சிருக்க. காலை ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து வர முடியல, இங்க வந்துதான் சோறு போடுறேன்னு பெருமையா பேசுறேன். எல்லாருக்கும் சோறு 1000 ரூபாய் காசு பஞ்சப்படி. ஒரு பராரி கூட்டமா துப்புரவு பணியாளர்னா காலை உணவு போடுறோம் உங்களுக்கு. இது எப்படி பாக்குறது? இது ஒரு சேவைன்னு பாக்குறியா? இந்த மானங்கட்ட கூட்டத்துக்கு ஒரு வேளை சோத்தை போட்டு கையில 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும்னு நினைக்கிறியா? எப்படி எடுத்துக்கிறது? அவரு சொல்லவே இல்லையா? நீங்க அவருக்கு பதிலா நீங்க பேசுவீங்க. இங்க பாருங்க, அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லா 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாங்க. சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க. ஏன்னா நீங்க என்ன இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே. நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி மாற்றம். கல்வி இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன், மருத்துவம் இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன். அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மாற்றம்னா என்ன? அது அவர் சொல்லவே இல்லை. நாங்க மாற்றம் கட்டுறோம்ல அவரே சொல்லிட்டாரு. அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம், நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்ல, 2 பாயிண்ட்டுக்கு பேசுறாப்புல. நாளைக்கு கரூர் பேசி நாமக்கல் 2 பாயிண்ட். அதான் அவருடைய பாயிண்ட்னா என்ன? நாங்க சாத்தியம் இல்லாததை பேச மாட்டோம் அப்படின்னு. சாத்தியத்தை தான் பேசுவோம். எது சாத்தியம் அவருக்கு சொல்லி கொடுங்க. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை. சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பதற்கு பேர் தான் புரட்சி. அதுதான் முயற்சி, அதுதான் ட்ரீம், அதுதான் கனவு. அது சொல்லிக் கொடுக்கணும். அவர் அதெல்லாம் சொன்னா கேட்கிற மாதிரி இல்ல. அண்ணன் சொல்றாரு என்னமோ சொல்றாரு கேப்பம்ட்டு விமர்சிக்கிறாரு. இது விமர்சிக்கிறது இல்ல. இப்ப சரி விட்டுருவான். நானு 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் 26 தேர்தலில் நிக்க போறேன். எனக்கு என்ன ஆட்சி 5 வருஷம் கொடுத்து நான் அதை அழிச்சேனா, நாட்டை கொள்ளையடிச்சனா, ஊழல் லஞ்சத்துல ஊறி தெளிச்சனா, மலையை வெட்டினா, மணல் அள்ளினா, கொலை பண்ணனா, கொள்ளையடிச்சனா, என்ன செஞ்சேன்? என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு? அதிகாரத்துல இருக்கிறவன், அநியாயம் செய்யறவன், ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைக்கிறவன், வளத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிற கொடுக்கிறவனை பேசாது, எந்த விமர்சனம் வைக்காது. இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் வைக்க காரணம் என்ன? எல்லாரும் எதிர்க்கிறாங்களா? காரணம் என்ன?
நாங்களே அதை பொருள்படுத்துறது இல்ல. ஏன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள் ஏதோ போய என்னை விமர்சிக்கிறது ஓ வேலை, உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது ஏன் வேலை, அவ்வளவுதான். நாங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு, அதன் லட்சியத்தை மரமாக்கு. வேர்க்காம விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாம வளர முடியாது. விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான், இவன் அதிகமா விமர்சிக்கிறான், அவன் ரொம்ப பயப்படுறான். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கல்ல, இப்ப அவங்கள பார்த்து கேளு. 5ஆம் படிக்கிறவன் 3ஆம் பாடத்துல படிக்க தெரியலையே, பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்தவங்க தமிழை பிள்ளையின்றி எழுத தெரியலையே, சரி ஆங்கிலமாவது பேசுறானா அது அறவே தெரியலையே. அறிவை வளர்க்கிற கல்வி இல்ல, ஒழுக்கத்தை அறநெறியை போதிக்கிற கல்வி இல்ல, வகுப்பறைகள் வர்த்தக அறைகளா போயிடுச்சு. எந்த கல்வியை எதை படிச்சா எந்த வேலைக்கு போய் எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு, இது பொருள் ஈட்டுற ஒரு வர்த்தகத்தை, இந்த வேலைக்கு இந்த படிச்சா இந்த வேலைக்கு போல அவ்வளவு சம்பாதிக்கலாம், இதை கற்பிக்கிற கல்வி முறை ஒரு அடிமை கல்வி முறை. ஒரு கிளர்க்கியல் போஸ்டுக்கு போறது, முதலாளி எங்க இருப்பான் அவனுக்கு வேலை செய்யறது, இதுதான் அறிவு, இதுதான் கல்வின்னு கற்பிச்சு வச்சிருக்கு இந்த முறை. இது அறிவையோ ஒழுக்கத்தையோ நன்னெறியோ போதிக்கிற கல்வி முறை செத்து போச்சு, அது இல்ல. அதனால நீங்க சொல்றது மாதிரி இப்ப அவனுக்கு எதுவுமே தெரியல. இங்கிலீஷ் பேசிட்டா அறிவாளின்னு நினைக்கிறான் அவன். அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகுங்கிற கேள்வி வரல. இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ், அது அவனுக்கு தெரியல, அது சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா பிரிட்டன்ல பிச்சை எடுக்கிறவன் இங்கிலீஷ்ல தான் பிச்சை எடுப்பான். பள்ளிக்கூடமே படிக்காதவங்க கூட இங்கிலீஷ் பேசுவான், ஏன்னா அவன் தாய்மொழி அதானே. அடுத்தவன் மொழி எனக்கு அறிவுன்னு கற்பிச்சவன் எந்த முட்டா பைய, அவன் மொழி எப்படா எனக்கு அறிவாகும்? அது ஒரு மொழி, அது தேவைன்னா எப்ப கற்றுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அதனால நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு. அதை கேட்கறது இப்ப நாங்க கேட்கலாம். எதிர்கட்சி தலைவர் கேட்கறா உங்க ஆட்சியில் எப்படி இருந்துச்சு? இதேதான் இருந்தது. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க பேசுனாங்க, இப்ப இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க பேசுறீங்க. அததான் பட்டிமன்றம்னு. திமுகவை விமர்சிச்சாவே RSS கைக்கூலின்னா RSS திமுக தான். இது எப்படி சொல்றது? பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு என்ன? நான் தான் ஓடி ஓடி போய் ஐயா மோடி போய் பார்த்து வரேன். 3 முறை நிதி ஆயோக்கு வர முடியாது. ஈடி இந்தா ஓடி வாரேன் மோடி அப்படின்னு போனது நானா வர. பக்கத்துல ஐயா சந்திரபாபு நாயுடு வச்சுக்கிட்டு அப்படி இப்படி கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தது யாரு? இங்க பாருங்க, ஆபரேஷன் சிந்தூர் 1000 கேள்வி கேட்டேன், நான் யார்ட்டையும் பதில் இல்லை. தீவிரவாதி உள்ள நுழையும் போது 200 கிலோமீட்டர் உள்ள வந்து என்ன எங்க பாருங்க தங்கச்சி, விண்ணூர்தியில பயணிக்கும் போது சாதாரணமா விமானம் ஏறி போகும்போது முன்னாடி திரும்ப இப்படி திரும்ப ஆதார காட்டு அதை நீட்டுன்னு சொல்லி சோதிக்கிறேன். நீ ஒரு பயங்கரவாதி ஆயுதத்தோட பார்டருக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணிட்டு இருந்த? அவன்கிட்ட ஆதார் கேட்காம என்ன பண்ண? அவனை சோதிக்காம என்ன பண்ண? வந்து சுட்டு விளையாடி அவன் காணொலி எடுத்து பேசி போற வரைக்கும் என்ன பண்ண? ஒரு சுற்றுலா தலம் பகல்காம 30,000 பேர் கூடி கலையிறாங்கிற அவன் வந்து போயிருக்கான். அங்க காவல்துறை இல்லை, துணை அங்க ராணுவம் இல்லை. ஏன் இல்ல? தப்புன்னு சத்தம் கேட்டவன ஏன் வரல? சுட்டுட்டு பண்ணு அப்படியே சுத்தி வளைச்சு ரவுண்ட் பண்ணி அவனை தப்பிக்க விடாம ஏன் தாக்கி அடிக்கல? எப்படி தப்பிக்க விட்ட? 10 நாள் கழிச்சு ஆபரேஷன் சிந்தூர்னு போறது கொடுக்குற. யாரு மேல? மக்கள் மேல. சிந்து நதியை உள்ள விட மாட்டேங்கிற. சிந்து நதி ஒண்ணுதான் இந்தியாவுக்குன்னு வருதா? சண்டை போட்டா எல்லாம் போட்டு இந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தினதுக்கு முதல்ல அதை பாராட்டி பேரணி நடத்தின மகான் யாரு? பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களின் முதலமைச்சர் கூட போகல. கொடியை பிடிச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் கூட்டிக்கிட்டு இந்த வீதியில நடந்து போன பெருமகன் யார்? உங்க RSS கைக்கூலி தான். அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வரே போனாங்க. ரஷ்யால போய் இந்த நாட்டின் தூதுவரா போய் ஆபரேஷன் சிந்தூர் எங்க நாட்டை பாதுகாக்க இதை விட வழி இல்லை என்று பேசின பெருமகள் யார்? அம்மையார் கனிமொழி. வாய்க்கு வரதெல்லாம் பேசிக்க கூடாது. உன்னை எதிர்த்து பேசினா எந்த கருத்துல எதிர்த்து பேசணுமோ பதில் தான் சொல்லணும். RSS கைக்கூலி. விஜய் எடுத்து பேசினா திமுக கைக்கூலி, திமுக எடுத்து பார்த்தா RSS கைக்கூலி. உங்களை ஓடிக்காம எங்க பாரு சேட்டை தானே. அதெல்லாம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ஆண்மை வலு இருந்தா, கருத்தியல் வலிமையானவன் தான் தர்க்கம் செய்யி. இதே பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது, திமுகவோட கூட்டணி வைக்கும் போது இதே இதுல எங்க அண்ணன் எம்எல்ஏ வரந்தாரா இல்லையா? பிஜேபி கூட்டணியோட தங்கச்சி பிஜேபி RSS தாய் கழகம் ஜனசங்கோட கூட்டணி வச்சவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க எங்கள பேசுவாங்க கைக்கூலி குய்க்கூலி பொய்கொலி பயிலு வேலை. அவனா ஒன்று தர்க்கம் பண்ண முடியல. இது RSS கைக்கூலி, இங்க சங் பரிவாரி கும்பல், சனாதன சங்கிகள், RSS கைக்கூலிகள். இதை விட்டா வேற ஏதாவது பேசுங்கப்பா.